உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பிறக்க இருக்கிற இந்த 2026 வருட புத்தாண்டு எப்படி எல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான மீன ராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்க போகுது? ஏன் நீ வேற வைத்த சில கலப்பு இருக்கிற 11 ராசிக்காரர்களும் இப்படி தான் பேசிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சும்மா பின்னாடி உட்காந்து இளையராஜா சோகிதம் வாசிக்கிற மாதிரி வாசிட்டு இருக்கீங்க. ஆனால் 11 ராசிக்காரங்களும் உங்களுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மட்டும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள ஸ்டமக் பர்னிங் எனக்கு தெரியுது. என்கிட்ட வந்து புலம்புறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்கிறார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல போய் உட்கார போறாரு. யாருக்குமே கிடைக்காத விபரீத ராஜயோகம், அதிர்ஷ்ட யோகம், கோடீஸ்வர யோகம், என்ன யோகம் இருக்கோ எல்லாத்தையும் இன்ஃபினிட்டி போட்டு வச்சுக்கக்கூடிய ராசியாக யார் இருக்கா? மீனராசினியர்கள் தான் இருக்கீங்க. ஸோ மீனராசினியர்களுக்கு என்னதான் யார் என்ன சொன்னாலும் சரி, சனி தன்னோட அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்க முடிக்கக்கூடிய வருடம் இந்த 2025 27வது வருடம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மீனத்தை தொடுவார், தன்னோட அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுவார். அப்ப சனி கெட்டதை பண்ணவே மாட்டார், அந்த இடத்துல நல்லது மட்டும்தான் பண்ணுவார். திரும்ப எகைன் ஸ்டார்ட் பண்ணுவார். 30 வருஷம் முற்று ஒரு சுற்று முடிஞ்சு அங்க மீனத்துல வந்து நிற்கக்கூடிய சனி தன்னுடைய குருத்தன்மையை வெளிப்படுத்துவார். அந்த அமைப்புல பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு கெட்டவையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஆனா உங்களுடைய சுயஜாதகம் என்ன சொல்லுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கோச்சாரப்படி இப்படி உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்கோ, என்ன பண்ணுதோன்றதை பொறுத்து என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன பிளான்ட் எந்த இடத்துல உட்காந்துருக்கு, யாரோட கும்மி அடிக்குது, யாரோட பார்வையில இருக்கு, இதெல்லாம் பொறுத்து சில பலன்கள் வேறுபடலாம். ஆனா கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா 2026 வருடம் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேலை மாற்றம், வேலையில் மாற்றம், வேலை மாற்றத்துக்கும் வேலையில் மாற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்புறமா சொல்லித்தரேன் என்ன தமிழ. வேலை மாற்றம், வேலையில் மாற்றம், வேலைக்கான இடமாற்றம், சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, உங்களை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு போராடக்கூடிய தன்மை, வீட்டில் சின்னதாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு போகிறது, நம்மளுக்கும் ஸ்பௌஸுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன ஊடல் வர்றது அப்படின்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் மீனராசிக்காரர்களுக்கு இயங்க போகுது. ஏன்னா என்ன சுற்று சனின்றதை பொறுத்து இருக்குல்ல. நீங்கள் 2ஆம் சுற்று சனியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கு சனி நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஜென்மச்சனியில் ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க மாட்டாங்க. சொல்லிட்டு இருக்க 7.5 சனியில் தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும். 7.5 சனிலையும் அஷ்டம சனிலையும் தான் ஒரு மனுஷங்க ஜெயிச்சு தன்னை வந்து யாருன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த அமைப்பை உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அப்போ மீனராசிக்காரங்க ஜெயிக்க பிறந்ததற்கான தன்மையை காட்டக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த 2026 என்பது இனிதிய மலர காத்திருக்கிறது. முதல் ஒரு 4 மாதங்கள் கண்டிப்பாக வீட்டோட முடியலன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த மீனராசிக்காரங்க வாயில வரும். குடும்பத்தில் முடியாது, உங்களுக்கு ஏதாவது சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகலாம். முதுகு தண்டுவடம் பின்னி எடுக்கும், முதுகு பெயின் வரும், பல்லு கண்ணு சம்மந்தப்பட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே வச்சிருப்பீங்க. திரும்ப எகெயின் எடுத்து போய் கண்ணாடியோ பல்லுக்கு ஏதோ ஒன்றா போய் பார்த்துட்டு வர வேண்டிய அமைப்பை கொடுக்கும். இல்லை கால்சியம் குறைபாடு வந்து சேரும். அதுவும் எஸ்பெஷலி மார்ச் மாதம்லாம் வரும்போது அந்த சனியோடு சேர்ந்து சூரியன் ஒருவார் கால்சியம் பற்றாக்குறை உண்டாக்கி பல்லில் பிரச்சனை உண்டாக்குவார், கால் முட்டியில் பிரச்சனை உருவார், எலும்பில் வந்து கால்சியம் குறைபாடு உருவாக்குவார். கவனமாக இருக்கும். ஸோ மீனராசிக்காரங்க இந்த தடவை வந்துட்டு உங்களுடைய கால்சிய குறைபாடு அதிகரிக்கலாம், அயன் சத்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ ஹெல்த்தை ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். லேசினஸ் அதிகரிக்கும், சோம்பேறித்தனமாக சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கிங்க. சுறுசுறுப்பாக்கினா நான் சனியை வெளியில் ஏற்றணும். உள்ளே இருக்கக்கூடிய வேர்வை எல்லாம் சனிதான வெளியேறி விட்டதுனால சுறுசுறுப்பு அதிகமாகிடும். அப்போ நடக்கணும். 12ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு சனி வந்து அமர்ந்திருக்கிறார், நம்மளோட வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாருன்ற போது நல்லா கொஞ்சம் இந்த நியூ இயர் ரெவல்யூஷனாக எடுத்துக்கோங்க. நான் வந்து உடலை குறைச்சே தீருவேன், உடனே என்னெல்லாம் பார்க்கக்கூடாது சரியா, நான்லாம் அதை எடுக்கவே மாட்டேன் சரியா. அந்த மாதிரி இந்த தடவை வந்து நியூ இயருக்கான ஒரு இதை எடுத்தே ஆகணும். எடுத்து கொஞ்சம் உடலை குறைத்து கொள்ளக்கூடிய, உடல் பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. ஓகே கூல். படிக்கிற மீனராசிக்காரங்க சூப்பராக படிப்பீங்க. என்ன மேடம் நிறைய சொல்லாமல் போகிறீங்கன்னா, ஒன்றுமே நல்லது தான் நடக்க போகுதுங்க. என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் சோம்பேத்தனம் அதிகரிக்கும். எல்லாருக்கும் இந்த தடவை கற்றுக்காம எப்போ கற்றுப்பீங்க? சனி சூப்பராக அனுபவ பாடத்தை கொடுக்க போகிறார். எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கொடுக்க போகிறார். இந்த பாடம் ஒன்று போதும் உங்கள் வாழ்க்கையில். என்னதான் நான் கூனாலும், என்னதான் பக்கத்தில் இருக்கவங்க கற்றுனாலும் அவங்கவுங்களுக்கான அனுபவத்தை அவர்கள் தான் பெற முடியும். இந்த தடவை நிறைய அனுபவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அவர்கள் வயதுக்கு ஒத்த மாதிரியான அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை என்னதான் நினச்சாலும் அவனை தவிர வேறு யாராலையும் மாற்ற முடியாதுன்ற மாதிரி நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உண்மை முழக்கங்கள் வெளிச்சத்துக்கு வரும். மனசில் போட்டி வராமல் பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் அது எந்திரிச்சு வரும். ஏக்கம் வந்தால் பொறாமல் வந்ததுன்னு அது நம்மையே அழிச்சிடும். அதனால் அது மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும், உங்களுக்கு தான் சூப்பராக விதிச்சிருக்கான். ராசிநாதன் கேந்திரம் இருக்கார், அதுக்கப்புறம் ராசிநாதன் 5ஆம் இடத்துல வந்திருக்கார். வேறு யாருக்கு கிடைக்கல இந்த கொடுப்பனை? எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே கிடைக்காது, உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுவே எனக்கே ஒரு லைட்டாக பொறாமையாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த மீனராசிக்காரங்க சூப்பராக இருந்துக்கிட்டு சும்மா வந்து பின்னாடிலாம் சோகிதம் வாசிக்கவே கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க பிளானட் பண்ணும். நம்ம மனசு தான்
நான் சூப்பராக இருக்கேன், தினம் இதை மட்டும் சொல்லிட்டு போங்க மீனராசிக்காரங்க. சூப்பராக இருப்பீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் சூப்பராக இருப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருப்பீங்க, பிரபஞ்சத்துக்கு கேட்கட்டும். நீங்கள் டைப் பண்ணும்போதே உங்களுடைய கை ஃபிங்கர் வழியே அப்படி கேட்கும். ராகுட்ட சொல்லிவிடுங்க நான் சூப்பராக இருக்கேன்னு. அதனால் எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு பணியில் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக பிராப்தி, உத்தியோகத்தில் ஒரு நெளிவு செலவை பார்த்து போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கால்சியம் குறைபாடு, பல்லு, கண், இடுப்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. வீட்டில் கூடிய உடல்நிலையை பார்த்துக்கணும். ப்ரீத்திங் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். நிறையா பேருக்கு காய்ச்சல் வரும், சில பேருக்கு பேராஸ்டமால் போடுவாங்க, சில பேருக்கு ஐவி போடுவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் 2வது ரகத்தில் இருக்கும். நெபுலைசர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கும் சளி தொண்டர்கள் மூலமாக நெபுலைசர் வைப்பாங்க முதல் 2 மாதங்கள். ஸோ கொஞ்சம் மருத்துவமனையை நாட வேண்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டம்லாம் சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குது. குலதெய்வத்துடைய கடாக்ஷன் சூப்பராக இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, குலதெய்வத்துக்கு இது பண்ணுறது. ஒரே ஒரு இந்த தடவை சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒன்று இழுப்பெண்ணெய் வாங்கி ஏதாவது ஒரு கோவிலில் தானம் கொடுங்க. மீனராசிக்காரங்க இந்த தடவை இழுப்பெண்ணெய் வாங்கி ஏதாவது ஒரு கோவிலில் தானம் கொடுத்து அந்த தானம் ஏற்ற சொல்லிட்டாலே போதும். அந்த விளக்கின் வெளிச்சம் போதும் உங்களை விஸ்வரூப வெற்றிக்கு கொண்டு போய் நகர்வதற்கு. ஸோ நிறைய இழுப்பெண்ணெயில் விளக்கேற்றி, இழுப்பெண்ணெயில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணையும் விட்டு மிக்ஸ் பண்ணி வீட்டில் விளக்கேற்றினீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தேவையில்லாமல் வரக்கூடிய தடைகளும் தாமதங்களும் நிவர்த்தி ஆகிடும். ஓகே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் கண்டிப்பாக அனுமன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி உச்சி பிள்ளையார் வழிபாடு, அது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். பழனிமலை முருகன் வழிபாடு. மீனராசி அன்பர்கள் ஞானவான்கள், மகான்கள், சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள், மோட்ச சாம்ராஜ்யத்தின் தலைவர்கள், உலகத்தில் இறைவனை குருவாக வந்து அமர்ந்து பொருளை கொடுக்கக்கூடிய ராசி. அப்போ பொருளாதாரம் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பு. அந்த ஆண்டு முழுவதும் ஆண்டின் முற்பகுதியில் விட பிற்பகுதியில் ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும், குடும்பத்தில் குதூகலமும், குழந்தைகளுக்கு செல்வம் செல்வாக்கும், தங்கள் குழந்தைகளே பண்பானவர்களாக, அறிவுள்ளவர்களாக, ஞானவான்களாக மின்னக்கூடிய காலம். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். மீனராசி அன்பர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும், தள்ளி போன காரியங்கள் நிறைவேறும், நீண்ட காலமாக நிறைவேறாத காரியங்கள் நடக்கும். 7.5 சரியின் இறுதி ஆட்டம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த கசப்புகள், சவால்களை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருந்து விடுபாடுகள் உண்டாகும். குரு பகவான் பெரும்பகுதி சுகஸ்தானமான உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அது அர்த்தாஷ்டம குரு. அந்த சஞ்சாரம் தடை, தாமதம், அலைச்சல், திரிச்சல், மன உளைச்சல் இவைகளையும் கொடுத்தது. அதே போல் எல்லாவற்றிலையும் தாமதத்தை தந்தது. சொத்து சேர்க்கை, வீடு கட்டும் கனவு நிறைவேறாமல் இருந்தது எல்லாம் இந்த ஆண்டு நிறைவேறும். குருவின் பார்வை பலன் உங்களுக்கு சாதகமான பலன்களை இந்த ஆண்டு முழுவதும் தரும். சனி பகவான் பொறுத்தவரையில் விரயஸ்தானம்க்கு அதிபதி. சனி பகவான் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி. அவரே ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆக 12வது இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு 2026ஆம் ஆண்டில் முதல் ஜென்மச்சனியாக இருந்தது. அந்த வருடம் முழுவதும் இருப்பார். அது 2026லும் அதே தான் இருக்கிறார். அப்போ சனி பகவானை பொறுத்தவரை வரையில் முதல் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கார். உங்களுக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு, தேவையில்லாத அலைச்சல், பணப்புழக்கம் குறைவு, குடும்பத்தில் நிம்மதியில்லாத தன்மை, எந்த செயலும் வேகமாக நடக்க முடியாமல் போனது, மந்தமாக இருந்தது, கடினமாக உழைக்க வேண்டி வந்தது, இப்படியெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். ஆனால் 2026 ஜூன் 2க்கு பிறகு ராசிநாதன் குரு கடகத்தில் உச்சமேறி 9வது பார்வையாக மீனராசியை தன் வீட்டை தானே பார்க்கிற பொழுது மேன்மை உண்டாகும். அப்போ குருவுக்கு அந்த மீனராசிக்கு பொறுத்தளவில் 9, 11, 1 இது போன்ற ஒரு வாய்ப்பு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும். இந்த ஆண்டு முழுவதும் விசித்திரமான நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் ராகுவினால் ஆசை அபகரித்து விரயங்களை கட்டுப்படுத்த முடியாது. கடன் கட்டுக்குள் வர இருக்கிறது சிரமம். அதே போல் வம்பு வழக்கு பிரச்சனையும் வரும். வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். கணவன் மனைவியினுடைய உடல் ஆரோக்கிய நலனில் கவனம் செலுத்தணும்.
பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுபோன்று கேது 6வது இடமான ரணருண ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் எதிர்பாராத நோய்கள் ஏற்படும். எதிரி தொல்லை, கடன் பிரச்சனை, வழக்கு தொடர்பு ஏற்படும். மன அமைதி பாதிக்கப்படும். உத்தியோகம் குருவின் பார்வை பலத்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் உண்டாகும். ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். இருந்தாலும் ஜென்மச்சனியின் காரணமாக கடின உழைப்பிற்கு ஏற்பதான் பலன்கள் கிடைக்க அதிகமாக போராட வேண்டி வரும். ஊழியர்களை எல்லாம் சக ஊழியர்களோடு அனுசரித்து போக வேண்டும். 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளில் வெற்றி உண்டாகும். அரசினுடைய கெடுபிடிகள் தளரும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் விற்பனையாகும். நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் பொறுத்தவரையில் பொருளாதாரம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு சீராக இருக்கும். எனினும் 7.5 சனியின் காலகட்டத்தில் விரயச்சனியின் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு இருந்தாலும் சனி உங்களுக்கு விரையாதிபதி தானே, அவர் ஜென்மத்தில் உட்காந்துருக்கார். அதனால் சனியின் பார்வை உங்களுக்கு 3, உங்களுக்கு 7, 10 இந்த வீடுகளில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். தனவரவுக்கு குறை இருக்காது. குடும்பம் மற்றும் உறவுகள் கணவன் மனைவிக்கிடையில் அனுசரித்து நம்ம செல்ல வேண்டும். அதுபோல் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் எல்லாம் கைகூடும். முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். ஜென்மச்சனியாக இருக்கிறனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தந்தை வழி உறவில் பிணக்குகள் வந்து சுமூகமாக முடியும். உஷ்ணம் தொடர்பான நோய்கள் வரும். கண் கோளாறு, மூட்டு வலிகள் வரும். ஏன்னா சனியினால். அதனால் மருத்துவரின் ஆலோசனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் மதுரை சிம்மக்கல் ஆதிசொக்கநாதர் கோயிலுக்கு போய் வந்தால் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். அதே போல் மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள், பாவங்கள், ரோகங்கள், ருணங்கள் எல்லாம் நீங்கும். மதுரை மீனாட்சி அம்மனை கட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு கிரிவலம் செவ்வாய்க்கிழமை தோறும் சுற்றி வந்தால் குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைநாட்டப்படும். அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் தேவராயன்பேட்டை மச்சபுரீஸ்வரர் கோயில் சித்தர்கள் மகான்களை வழிபட மீனம் நினைத்ததை நிறைவேற்றி வாழ்வில் வசந்தத்தை கொடுக்கும். உங்கள் வீடுகளில் ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய திருவுருவ படமும் ராமர் பட்டாபிஷேக படமும் இருந்தால் வெற்றி வெற்றி வெற்றி. நன்றி, வணக்கம். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி நண்பர்களை, மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 7.5 சனி ஜென்மசனியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உடல் வலிகள் மிக அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்துல வேலைப்பளு மிக மிக அதிகமாக கொடுப்பார்கள். இருந்தாலும் சலிக்காமல் இருங்கள். அப்போதுதான் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு, இந்த வருட ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். அடுத்து ஜூன் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை இருக்கிறார். ஆகவே அதன் பிறகு ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் திருமணமாகாத மீனராசியில் இருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். அந்த நேரம் மிகுந்த குருபலம் இருக்கிறது. அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதங்கள் நல்ல குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்திலே திருமணம் கைகூடும். மேலும் இந்த 5 மாதங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆகவே சந்தோஷமாக இருக்கலாம். வம்ச விருத்தி நன்றாக இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்களும் அந்த நேரத்தில், அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு பூர்வ புண்ணிய சொத்துக்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தொழில்துறையிலும் நல்ல விருத்தியும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செயல்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் செயல்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த லாபம் என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு நன்றாக எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மாத்திரம் பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அப்பொழுது கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அந்த உயர்வு என்பது ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சம்பள உயர்வும் இருக்கிறது. நீங்கள் நினைத்த இடங்களிலே நீங்கள் இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்திலே கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அதுவும் முக்கியமாக
ஜூன் மாதம் முதல் எழுதுகின்ற அனைத்து தேர்வுகளிலும் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். படித்த மாணவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக மல்டிநேஷனல் கம்பெனி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதன் மூலமாக புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் மேலும் விவசாய நிலங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் புதிய வீடு கட்டுவதற்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. மீனராசியிலே பிறந்த அரசியல்வாதிகள் ஆரம்பத்தில் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு, அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சங்கடங்கள்லாம் தீர்ந்துவிடும். நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். வயதானவர்கள் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ அருளின் மூலமாக எல்லா நினைத்த காரியங்களும் கைகூடும். இந்த வருடம் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை உங்களுடைய நட்சத்திரத்திலே, பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பான. தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கின்ற உண்டியிலே பணம் போட்டுவிட்டு குபேரனை நினைத்து நீங்கள் பணம் போடுங்கள். குபேர செல்வம் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வெள்ளிக்கிழமை அன்று பசுமாடுக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது. முக்கியமாக கோயில் மாடுகளுக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அல்லது பட்டீஸ்வரம் சென்று அங்கே சென்று சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. பட்டீஸ்வரம் என்பது கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிறது. பட்டி என்பது காமதனுடைய புதல்வி பட்டி. ஆகவே பட்டீஸ்வரம் என்று அங்கே இருக்கின்ற சிவனை கூறுவார்கள். ஆகவே பட்டீஸ்வரம் சென்று சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. என்றால் உத்திரட்டாதிலே நட்சத்திரத்தின் தேவதை காமதன் என்று போற்றப்படுகிறார். அடுத்து ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை ரேவதி நட்சத்திரம் என்று ஸ்ரீரங்கம் சென்று அங்கே பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. என்றால் அங்கே ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அங்கே சென்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை ஒரு ரேவதி அன்று தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக சித்திரை மாதம் ரேவதி அன்று அங்கே தேர் உற்சவமே நடக்கும். ஆகவே ஒவ்வொரு ரேவதியும் அங்கே சிறப்பு பூஜைகள் நடக்கும். ஆகவே ரேவதி நட்சத்திர பிறந்தவர்கள் அங்கே சென்று ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்களுக்கு தற்சமயத்தில் ஏழரசு நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் பார்க்கின்ற அந்த கெட்ட பார்வை விலகும். மேலும் மனைவி ஸ்தானத்திலே பார்க்கின்ற அந்த சனி பகவான் பார்க்கின்ற அந்த கெட்ட பார்வையும் விலகும். மேலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் பார்க்கின்ற அந்த கெட்ட பார்வையும் விலகும். ஆகவே தொழில் விருத்திக்காக, தைரியமாக செயல்படுவதற்காக, மனைவின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் இருக்கின்ற உடலிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். 2 தீபங்கள் வைத்து விட்டு வர வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் இருப்பதனால் மே மாதம் வரை பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக மீனராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது